ஐடிசி நிறுவனம் மே 28 ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. அதாவது ஐடிசியிலேருந்து ஹோட்டல் வணிகத்தை தனியாக பிரிக்கணும் அப்படிங்கிற திட்டத்துக்கு காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை லாஸ்ட் இயர் ஜூலையிலே நாங்கள் ஐடிசியிலேருந்து ஹோட்டலை தனியாக பிரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போது ஐடிசி நிறுவனம் பார்த்திங்கன்னா 1910 ஆகஸ்ட்டில் தொடங்கியிருக்காங்க. இந்த நிறுவனத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபுட்டு, பர்சனல் கேரு, சிகரெட்டு, எஜுகேஷன் ஸ்டேஷ்னரிஸ், ஹோட்டல், பேப்பர் போர்டு, பேக்கிங்கு, அதுக்கப்புறம் அக்ரி பிஸ்னஸ்ஸு, அப்புறம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இப்படி நிறைய விஷயங்கள் இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இதிலேருந்து இப்போ ஹோட்டலை மட்டும் தனியாக பிரித்து ஒரு ஜப் கம்பெனியாக கொண்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 40% ஷேரை ஐடிசி ஹோல்டு பண்ணும், 60% ஷேர் ஹோல்டர் வச்சுருப்பாங்க அப்படின்னு ஐடிசி லேட்டஸ்ட்டாக நியூஸ் கொடுத்துருக்குறாங்க. மேலும் இது மாதிரியான தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.